அடுத்ததாக தேவதாரு மாலை. ஒரு பூஜை அறையில எத்தனையோ சாமி படங்கள் இருந்தாலும், இறை சக்தியை உடனடியாக அந்த இடத்துல உணர வைக்கக்கூடிய தன்மை தேவதாரு கட்டைக்கு உண்டு அப்படிங்கிறத நம்ம வெகு நாட்களுக்கு முன்பாகவே காணொளிகள்ல போட்டுட்ருக்கோம். தேவதாரு கட்டை அப்படிங்கிறது மிக 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 சக்தி வாய்ந்த ஒன்று. இந்த தேவதாரு கட்டையை பூஜை அறையில வைத்திருக்கணும். பூஜை அறையில வைக்கும் பொழுது இறை சக்தி அந்த இடத்துல நிரந்தரமாக அமர்ந்திருக்கும் அப்படிங்கிற விஷயம் கண்கூடான உண்மை. நிறைய பேர் வாழ்க்கையில் பயன்படுத்தி இதை வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த தேவதாரு கட்டையால் உருவாக்கப்பட்ட தேவதாரு மாலையை கழுத்தில் அணிந்து கொள்கிற பொழுது என்ன செய்யும் அப்படின்னா, காலையில் நம்ம பூஜை அறையில் சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வரும் பொழுது அந்த இறை சக்தியானது நம்மோடவே இருக்கும் சாயந்தரம் வரைக்கும். இது காலையில் பூஜை அறையில் பூஜை பண்ணும்போது போட்டுட்டு பூஜை பண்ணணும். கழுத்தில் தேவதாரு மாலையை அணிந்து கொண்டு பூஜை செய்ய வேண்டும். அதற்கு பிறகு அன்றைக்கு மாலை, அது பகல் ஃபுல்லாக நம்ம வேலைக்கு போயிடுறோம். வேலைக்கெல்லாம் போயிட்டு இரவு வீட்டுக்கு வந்த உடனே அந்த மாலையை கலத்தி பூஜை அறையிலேயே வச்சிடணும். அப்போ பகல் முழுக்க அந்த மாலை கழுத்தில் இருக்கிற வரைக்கும் அந்த இறை சக்தியானது நம்ம உடலில் கலந்துருக்கும். அதை நீங்கள் நல்லா ஃபீல் பண்ணலாம். இப்போ மற்ற மாலைகள் எத்தனையோ வகையான மாலைகள் இன்னைக்கு மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் எல்லா மாலைகளை விட ஒரிஜினல் தேவதாரு மாலை கழுத்தில் போட்ட உடனே போட்டு அந்த அடுத்த செகண்டே அதை ஃபீல் பண்ண முடியும். நம்ம அந்த இறை சக்தி நம்மளோட இருக்குது. ஒரு பாசிட்டிவான ஒரு அதிர்வலைகள் உடலில் ஏற்படுவதை நம்ம உடனே பார்க்கலாம். தேவதாரு மாலைக்கு தான் அந்த அற்புதமான சக்தி உண்டு. உலகத்தில் எத்தனையோ மாலைகள், எத்தனையோ கட்டைகள் உண்டு. ஆனால் தேவதாரு மரத்துக்கு மட்டும்தான் தேவர்கள் வசியம் செய்யக்கூடிய ஆற்றல் உண்டு. அந்த தேவதாரு கட்டையிலிருந்து தயாரிக்கப்பட்ட ஒரிஜினல் தேவதாரு மாலையை கழுத்தில் அணிந்து கொள்கிற பொழுது இறை சக்தியை நம் உடலில் கண்டிப்பாக உணர முடியும். போகிற இடங்களில் வெற்றி கிடைக்கும். ஒரு நல்ல மாற்றத்தை தரக்கூடியது இந்த மாலை. இந்த மாலை காலையில் பூஜை பண்ணும்போது போட்டுக்கணும். அப்புறம் பகல் முழுக்க போட்டுட்டு சாயந்தரம் கழட்டி வச்சிடணும். அப்புறம் தீட்டு வீடுகளுக்கு போகிறப்ப கண்டிப்பாக தேவதாரு மாலை போட்டிருக்கக்கூடாது. இரவு தூங்கும் பொழுது கழுத்தில் தேவதாரு மாலை இருக்கக்கூடாது. இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தோம் அப்படின்னா அந்த தேவதாரு மாலையுடைய சக்தி குறையாமையே அதில் இருந்துக்கிட்டே இருக்கும். சப்போஸ் குறையிற மாதிரி இருக்குது, நான் கழுத்தில் போட்ட ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த தேவதாரு மாலை கீழே ஒரு பித்தளை தட்டில் வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் பன்னீர் தெளித்து விட்டு கொஞ்ச நேரம், ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் பூஜை அறையில் வச்சு தீபதூபம்லாம் காட்டின பிறகு திருப்பி எடுத்து மாட்டினீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அது கொடுக்கும். இதை பயன்படுத்துகிற விதத்தில் தான் இந்த வெற்றி இருக்குது. இந்த மாலையை தீட்டு வீடுகளுக்கு போகிறப்ப போடவே கூடாது. இரவு தூங்கும் பொழுது போடாமல் வச்சுக்கணும். முடிந்தவரை பகல் நேரத்தில் போட்டுட்டு பூஜை அறையில் கலட்டி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அசைவம் சாப்பிடலான்னா தாராளமாக சாப்பிடலாம். அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாலையை கலட்டி பூஜை அறையில் வைக்க வேணாம். அன்னைக்கு மட்டும் வெளியில் வச்சு பன்னீர் தெளித்த பிறகு திரும்ப பூஜை அறையில் வச்சு தொடர்ந்து பயன்படுத்துங்க. நல்ல மாற்றத்தை தரக்கூடியது தேவதாரு மாலை.